அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நாட்களாக சமூக ஊடகங்கள்ல தமிழ் தேசியவாதிகளுடைய வட்டாரத்துக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு, ஒரு சர்ச்சை அப்படின்றது போயிட்டு இருக்குது. நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. என்ன அப்படின்னா, மரியாதைக்குரிய நண்பர் பாரிசாலன் அவர்கள் கிட்டத்தட்ட கரெக்ட்டா ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஒரு காணொளி போட்டிருந்தாரு. அவருடைய சேனல்ல அவரும் வருணும் உட்கார்ந்து விவாதிக்கிறாங்க. எத பத்தினா, சமீபத்தில் நடந்து இன்னைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிற சம்பவமான அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைய பத்தி பேசியிருந்தாங்க. அதுல பாரிசாலன் அவர்கள் பேசியதாக ஒரு 10 செகண்ட் காணொளிய மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டு மிகப்பெரிய அளவுல பாரிசாலனுக்கு எதிராக கடுமையான கண்டனங்கள், வசைவுகள் அப்படின்னு சொல்லி நெறைய போயிட்டு இருந்துச்சு. நெறைய வசை சொற்கள் போட்டு பேசிட்டு இருந்தாங்க. இதனால தான் நாங்கலாம் வந்து ஒதுக்கி வச்சிருக்கோம் பாரிசாலன. தமிழ் தேசியவாதி அப்படின்ட்டுலாம் நாங்க வந்து ஏத்துக்கிறது இல்ல. இந்த மாரி ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு நபர் இருக்கிறதுனால தான் ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளுக்கும் அவமானம். அப்படிங்கிற மாரிலாம் கூட பதிவுகள்லாம் நெறைய பேர் போட்டிருந்தாங்க. அதை அடுத்து உடனடியாக பாரிசாலனுக்கு எதிராக வீடியோ போட்டு பாரிசாலன வந்து இப்படி சரியில்லாதவன் வந்து முற்போக்கு இல்லாம பிற்போக்குத்தனமா சிந்திக்கக்கூடியவர், ரொம்ப குறுகிய வட்டத்துல சிந்திக்கக்கூடியவர், பெண்களை குற்றம் சாட்டுகிறார் அப்படிங்கிற மாரிலாம் ரொம்ப கடுமையா பாரிசாலன அதுல வந்து கிட்டத்தட்ட அந்த குற்றவாளியை காப்பாற்ற முயல்கிறார்ன்ற மாரியான ஒரு குற்றச்சாட்ட வைக்கிற மாரி பேசி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் பாரிசாலன் பேசியிருந்த அந்த வீடியோவ எடுத்து பார்த்தேன். என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, முழுக்க முழுக்க அந்த சம்பவத்தை வன்மையா கண்டிச்சிருக்காரு. அந்த குற்றவாளி மிக கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படணும் அப்படிங்கிறதுல தெளிவா பதிவு பண்ணியிருக்காரு. அதுபோக இந்த அரசு ஆகட்டும், இந்த காவல்துறை ஆகட்டும், இந்த விஷயத்துல என்னென்ன மாரியான மெத்தன போக்கோட செயல்படுறாங்க, அல்லது வந்து எந்தெந்த மாரியான சந்தேகத்துக்கு இடமான செயல்கள்லாம் வந்து இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குதுன்ட்டு அத்தனையுமே பேசியிருக்காரு. அவனுடைய தொடர்புகள், அவன வந்து எதனால அவனுக்கு அந்த துணிச்சல் வந்துச்சு, அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசியிருக்காரு. அது போக அதெல்லாம் பேசிட்டு, அந்த காணொளியுடைய 2வது பாதியில நீங்க நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. இந்த இடத்துல வந்து நாமளும் கவனமா இருக்கணும். அதாவது ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ண வரான் அப்படின்னா, பிளாக்மெயில் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலைய நம்ம எடுத்து குடுத்துறக் கூடாது. நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு நம்மள வீடியோவா எடுத்து வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்ப நம்மளும் வழங்கிர்றோம். இதுதானே அந்த மாதிரியான நாட்களுக்கு வந்து ஒரு ஆயுதமா பயன்படுது. 16 வயசு, 17 வயசு, 18 வயசு, 19 வயசுன்னு இருக்கக்கூடிய இப்ப பாரிசாலனுக்கு ஒரு 31 வயசு இருக்குது அப்படின்னா, தன்னை விட ஒரு 10, 12 வயது குறைவா இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு, தங்கைகளுக்கு தனக்கு தோன்றுகிற ஒரு கருத்த, அதாவது நம்ம காதலிக்கிறது தப்பு இல்ல, நம்ம பழகுறது தப்பு இல்ல. அத தாண்டியும் கூட கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருத்தன் வந்து நம்மள மிரட்டுற இடத்துக்கு நம்ம என்னைக்குமே வாய்ப்பு குடுத்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே போல வந்து பொறுப்பற்ற முறையில் இருக்கக்கூடிய பசங்களுக்கும் மிக கடுமையான கண்டனத்த தெரிவிச்சிருப்பார். நீங்க படிக்க போறீங்க, நீங்க வந்து இருக்கிறீங்க, காதலிக்கிறீங்க அப்படின்னா அது தப்பு கிடையாது. அத தாண்டி நீங்க வந்து அந்த பாதுகாப்ப உறுதி செய்ய வேண்டிய பொறுப்புணர்வு உங்களுக்கு இருக்குது. ஏங்க ஒரு ஆபத்தான இடம், ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகக்கூடிய இடம் அப்படின்னா, அந்த மாரி இடங்களுக்கு போகாம இருக்கிறது நல்லது. நீங்க வந்து உங்கள நம்பி வர்ற அந்த பொண்ணுக்கு நீங்க தான் அரணாக நிக்கணும் அப்படிங்கிற மாரியான கருத்துக்கள்லாம் பேசியிருந்தாரு. அந்த விவாதத்துடைய அது அப்படியே போயிட்டு இருக்கிற ஃப்ளோல வருண் ஒண்ணு கேட்க, பாரிசாலன் ஒண்ணு சொல்ல, அப்படி பேசிட்டு இருக்கிற அந்த கான்வர்சேஷன்ல இருந்து ஒரு பார்ட்ட தான் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா, பாரிசாலன் இப்படி விக்டிம் ப்ளேம் பண்றாரு பாதிக்கப்பட்டவங்கள அப்படின்னு சொல்லி. அதுல வருணே கூட கேட்கிறாரு, "ஏங்க நீங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்கள வந்து குறை சொல்ற மாரி ஆயிடாதா?" அப்படின்னும்போது, "இல்லைங்க, அது அப்படி ஆனாலும் பரவால்ல. அந்த பொருள அவங்க எடுத்துக்கிட்டாலும் பரவால்ல. நான் பேசி தான் ஆகணும். இதுக்கு எனக்கு எதிர்வினை வரும்னு தெரியும். ஆனா இந்த ஒரு சைடையும் நம்ம பார்க்கணும். கவனமா இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பும் தான். ஏன்னா வந்து இங்க நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலம் அல்லது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு கவர்மெண்ட் நமக்கு ஒரு பிரச்சனைனா உடனடியாக எந்த ஒரு பக்க சார்பும் பார்க்காம ஓடி வந்து நமக்காக நிப்பாங்க அப்படின்ற மாதிரியான சூழல்ல நம்ம இல்ல. அப்ப நம்ம பாதுகாப்பா நம்ம உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பா இருக்குது அப்படிங்கிறத கொண்டு போயிருப்பாரு. ஆனா அந்த ஒரு சில வினாடிகள பார்க்கும்போது ஒரு மாரி என்ன இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற மாரியான ஒரு பொருள்ல தான் அது இருந்துச்சுங்க. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, பாரிசாலன் பேசுறது வந்து சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன், பாரிசாலனுடைய இன்டென்ஷன தான் முதல்ல நான் இதுல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பாரிசாலன் அந்த குற்றவாளிய காப்பாத்த நினைக்க போறாரா? கண்டிப்பா இல்ல. எந்த வகையிலயும் இல்ல. சாதகமா அந்த குற்றவாளிய வந்து மூடி மறைக்கணும்னு நினைக்க போறாரா? இல்ல. அப்ப பாரிசாலனுடைய நோக்கமும், பாரிசாலனுடைய மனசு அந்த விஷயத்த பேசும்போதும் நிச்சயமாக தூய்மையானதாக தான் இருந்திருக்கு. என்னன்னா, இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு, இப்ப நம்ம பக்கத்து வீட்ல அல்லது நம்ம தெருவுல ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா, உடனடியா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இயல்பாவே நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேசிப்போம். "எப்பா இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்குது பாரு. நம்ம இனிமே இத ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இன்னும் கவனமா இருக்கணும்." அப்படின்னு பேசுறது இயல்பு. அததான் வந்து தன்னுடைய தங்கை, தம்பி வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு பாரிசாலன் சொல்ற மாரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஆனா, இன்னும் கூட அத கன்வின்சிங்கா, இன்னும் கூட கொஞ்சம் கவனமா அத கன்வே பண்ணியிருக்கலாம் அப்படின்றது எனக்கு கூட தோணுச்சு. ஏன்னா, அதை வைத்துக்கொண்டு இப்படி வந்து சேற்றை வாரி இறைப்பதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கிட்ட மாரி ஆயிருச்சே. அந்த நேரத்துல வந்த செய்திகள் அடிப்படையில அவரு இன்னும் கொஞ்சம் கூட கவனமா பேசியிருந்திருக்கலாம் அப்படின்றது எனக்கும் தோணுச்சு. ஆனால், இதை ஒரு விஷயமாக எடுத்து பாரிசாலன் ஏதோ ஒரு இரக்கமற்ற, மனிதாபிமானமற்ற அல்லது வந்து முழுக்க முழுக்க பெண்களை குற்றம் சாட்டுகிற ஒரு நபர் அப்படிங்கிற மாரியும், பாரிசாலன் வந்து இது பேசுனது மிகப்பெரிய வந்து ஒரு குற்றம், பாவம் அப்படிங்கிற மாரியும் எடுத்துக்கிட்டு,
சக தமிழ் தேசியவாதிகள். என்னால் இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை திராவிடர்கள் பண்ணியிருந்தாங்க அல்லது வந்து இந்த மாதிரி தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க எடுத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட ஓகே, அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சக தமிழ் தேசியவாதிகள்னு சொல்றவங்க மிக கடுமையாக யார் அந்த சக தமிழ் தேசியவாதிகள்னு முதல்ல பார்க்கணுங்க. அதாவது எந்தெந்த விஷயங்கள்லாம் தமிழ் தேசிய வட்டத்துக்குள்ள கொண்டு வரப்படும் போது, தவறான புரிதல் இருக்கும்போது, பாரிசாலன் போன்றவர்கள், பாரிசாலன் மட்டும் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் பாரிசாலன் போன்றவர்கள் அதை வந்து மிக கடுமையாக எதிர்த்து அதை வந்து அடித்து உடைச்சிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த எல்ஜிபிடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாருங்க, தமிழ் தேசியவாத வட்டாரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அது வந்து ரொம்ப நியாயப்படுத்தி அதுக்கு ஃபயர் விட்டுட்டு அதை வந்து ரொம்ப அது பாசிட்டிவான விஷயமா கொண்டு போக முயற்சி பண்ணும்போது, அதுக்கு எதிராக மிக கடுமையாக பாரிசாலனுடைய எதிர்வினை இருக்கும். அது சம்பந்தமாக அவர் வந்து என்னென்ன மாதிரியான பின்விளைவுகளை இது கொண்டு வரும், எதிர்காலத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொண்டு வரும்னு சொல்லி கடுமையாக அதை பற்றி அவர் வந்து எதிர்வாதம் வச்சு அதை உடைச்சாரு. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த இப்ப எல்ஜிபிடி சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது வந்து இப்ப ஈவேரா அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நிறைய குழப்பம் நிலவிட்டு வந்துச்சு தமிழ் தேசியவாதிகள் மத்தியில. அதை வந்து எங்க நம்ம எதிர்த்து பேசினாலோ அல்லது நம்ம கருத்துக்கள் பேசினாலோ நமக்கு வந்து முத்திர குத்திருவாங்களோ திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப தயங்கின ஒரு மெஜாரிட்டியான கூட்டம் தான் இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல கூட என்ன விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவிட்டி என் மேல வந்தா பரவாயில்ல, நான் பேசுறேன்னு சொல்லி துணிச்சலாக பேசியவர்கள்ல பாரிசாலன் ஒருவர். அப்படின்னும் போது அப்பையும் ஒரு ஒரு கசப்பு, ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் அப்படின்றது இந்த குழுவுக்கு வந்து இருந்துட்டு தான் இருந்துச்சு. என்ன, நம்ம ஒரு சேஃப் ஜோன்ல ஒரு ரூட்ல போறோம், இதுதான் முற்போக்கு, இப்படிலாம் பேசினாதான் பகுத்தறிவு, இப்படிலாம் பேசுறது தான் புரட்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ரூட்ல போறோம். ஆனா வந்து நம்ம பேசுறதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் நம்மளை வந்து திட்டுறாங்க, நம்மளை வந்து விமர்சிக்கிறாங்க. ஆனா பாரிசாலன் அவர் வந்து ஒரு கட்சியிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு தனி ஆளாக இருக்காரு. இதே விஷயங்களை எடுத்து பாரிசாலன் அவருடைய கருத்துக்களை வைக்கிறாரு. மெஜாரிட்டியானவங்க 90 விழுக்காட்டுக்கு மேலான தமிழ் தேசியவாதிகள் பாரிசாலனை தான் ஆதரிக்கிறாங்க. பாரிசாலன் சொல்றதுதான் சரின்னு சொல்றாங்க. அது வந்து யார் தமிழர் அப்படிங்கிற விஷயத்திலே ஆகட்டும், அல்லது ஈவேரா அவர்களை பற்றிய அந்த புரிதல் தமிழ் தேசியவாதிகளுக்கு ஈவேரா தேவையா அப்படின்ற விஷயத்திலே ஆகட்டும், அல்லது வந்து இந்த ஓரின சேர்க்கை, அதே போல வந்து ஒரே பாலினத்துல வந்து திருமணம் பண்ணிக்கிறது, ஒரே பாலினத்துக்குள்ள வந்து இதை வந்து ஊக்குவிக்கிறது, இந்த வந்து பிரைடு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல ஆகட்டும், பாரிசாலனுடைய ஸ்டாண்டை தான் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்றாங்க. பாரிசாலனுடைய ஸ்டாண்டை தான் கரெக்ட்னு சொல்றாங்க. அப்படின்னும் போது இது ஒரு ஸ்டேஜ்ல ஒரு விவாதம் அப்படின்ற கட்டத்தை தாண்டி இது ஒரு வன்மமாக மாற ஆரம்பிக்குது. ஏன்னா அது ஒரு அந்த தோல்வியை ஏத்துக்க முடியாது இல்லையா? நம்ம அசிங்கப்பட்டுட்டே இருக்கிறோம். நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் சில விஷயங்களை திணிக்க முயற்சி செய்யும் போது நமக்கு ஆதரவா நிக்கிறவங்களே நம்மளை கேள்வி கேட்கிற இடத்துல பாரிசாலன் திருப்பி விட்டுறாப்லையே. பாரிசாலனால வந்து பாரிசாலன் சொல்றதை கேட்டு வந்து எல்லாரும் நம்மள கேள்வி கேட்கறாங்களே அப்படிங்கிற அந்த கசப்புணர்வு, அந்த வன்மம் என்பது கிட்டத்தட்ட வந்து தன்னுடைய எதிரி பட்டியல்ல முதல் ஆளாக பாரிசாலனை நிறுத்துகிற இடத்திற்கு சில உண்மைகளை வெளிப்படையா பேசிதாங்க ஆகணும். இந்த இடத்துல கசக்கிற உண்மைதான், ஆனா பேசிதான் ஆகணும். சில பேருக்கு, நம்முடைய தமிழ் தேசிய வட்டத்திலே இருக்கக்கூடிய சில பேருக்கு அவர்கள் வெறுக்கிற, அவர்கள் வந்து நினைச்சாலே அவங்களுக்கு பத்திட்டு எறிகிற பெயர்கள் அப்படின்ற ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களை மிகவும் ஆபாசமாக ஒருமையில உருவகேலி பண்ணி அல்லது வந்து அவதூறு பரப்புற யூடியூபர் கும்பல்லாம் இருக்குது இல்ல, அவங்கெல்லாம் கூட 3வது 4வது 5வது இடத்துல தான் இருப்பாங்க. ஆனா முதல் இடத்துல யார் இருப்பாங்கன்னா பாரிசாலன் போன்றவர்கள் தான். அவ்வளவு வெறுப்பு, அவ்வளவு கசப்பு. ஏன் அப்படின்னா பாரிசாலனால அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. பல விஷயங்கள்ல இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது. இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப மாட்டுக்கறி சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்கலாமே. மாட்டுக்கறி சாப்பிட்றது அவங்க விருப்பம் சாப்பிட்டுப்பாங்க, ஆனா ப்ரொமோட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்த பாரிசாலன் வந்து ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சு அதற்கான காரணங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது அங்கேயும் ஒரு கிளாஷ் வருது. அங்கேயும் பெரும்பான்மையா இருக்கிற பாரிசாலன் சொல்றது தான் கரெக்ட்னு சொல்லி அதை ப்ரொமோட் பண்றவங்களை போயிட்டு பயங்கரமா கண்டிக்கிறாங்க. அதே போல இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த தடுப்பூசி விஷயம் ஒண்ணு வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரிசாலன் வந்து இந்த தடுப்பூசி சார்ந்த விஷயங்கள்ல அன்னைக்கு வந்து ரொம்ப குரல் கொடுத்தாரு. அப்ப வந்து பிற்போக்குன்னு சொல்லி திராவிடர்கள் எல்லாரும் பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க. அந்த நேரத்துல பேசவும் முடியாம, வெளிப்படையா சொல்லவும் முடியாம, தயங்கி பயந்து ஒரு குரூப்பை வந்து அப்படியே அமைதியாவே இருந்தாங்க. அதுல போயிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஆதரவா நின்னவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பாத்தீங்கன்னா, இப்போ 2-3 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய செய்திகள் ஒன்னொன்னு வரும்போது எல்லாருமே அந்த அச்ச உணர்வுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நானும் போட்டுக்கிட்டேன். அப்ப அன்னைக்கு பாரிசாலன் சொன்னது சரியா போச்சோ, பாரிசாலன் போன்ற சிலர் இருப்பாங்க இல்லையா, இவங்களுடைய ஸ்டாண்டு கரெக்டா இருக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்னன்னா நம்ம எடுக்கிற ஸ்டாண்டு தப்பா போகுது, பாரிசாலன் சொல்ற ஸ்டாண்டு கரெக்டா போகுது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பல இடங்கள்ல நடக்க
அவங்க எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அவன் நியாயமாவே பேசட்டும், யதார்த்தத்தை பேசட்டும், இருக்கிற ரியாலிட்டி இதுதான், புரட்சின்னு சொல்லி கேமரா முன்னாடி மேடையில நம்ம எப்படி வேணா வந்து முற்போக்குத்தனம்னு சொல்லி கருஞ்சட்டைகள் ஸ்டைல்ல வந்து சில விஷயங்களை நம்மளும் பேசலாம். ஆனா யதார்த்தத்துக்குள்ள வரும்போது இது எல்லாமே அடிபட்டு போயிருது அப்படின்றத இவங்க வந்து ரியலைஸ் பண்றாங்க. ஆனா அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா என்னடா தனி ஆளு, சின்ன பையன், நம்ம எப்படி நம்ம ஒரு அதோட சீனியர் ஆச்சு, அல்லது வந்து நமக்கு வந்து இன்னொரு அடையாளம்லாம் இருக்குதே அப்படின்ற அந்த ஒரு வன்மம், வெஞ்சன்ஸ் என்ன ஆகுது, வாய்ப்பு கிடைச்சா தட்டிடணும், வாய்ப்பு கிடைச்சா காலியாயிடணும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அவதூறு வருது, நாம் தமிழர் கட்சி மேல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, பாரிசாலன் வந்து என்னைக்குமே தனிப்பட்ட வன்மம் யாரோ ஒருத்தர் மேல, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க மேல, பொறுப்பாளர்கள் மேல அல்லது அண்ணன் சீமான் அவர்கள் மேல யார் மேலேயுமே கண்மூடித்தனமான வன்மம்னு வச்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் நான் எதிர்ப்பேன் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்ததே இல்லை. ஆதரிக்க வேண்டிய இடங்கள்ல பல நேரங்கள்ல ஆதரிச்சு பேசியிருக்காரு. தவறா இருக்க வேண்டிய இடங்கள்ல அதுவும் நன்மை கருதி சுட்டி காட்டினதை பல இடங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். இது இப்படி போகும், இது மறுபடியும் பாத்தீங்கன்னா அது திராவிட வாடையில அது வந்துடும், வேண்டாம் இதை தவிர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து பேசுனதை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா என்னைக்குமே வந்து எதிரி சக்தியாக நினைத்து வெறுத்து நாம் தமிழர் கட்சி அகற்றப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியான பார்வையில யோசனையில என்னைக்குமே பாரிசாலன் போனது இல்லை. ஆனால் பாரிசாலன் அகற்றப்பட வேண்டும், பாரிசாலன் இருக்கக்கூடாது, ஏன்னா எங்க எல்லாருக்குமே அன்கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு குழு ஒண்ணு இயங்கிட்டு வருது. அந்த குழுவுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதை வந்து பாருங்க, இப்போ முரண் இருக்குது. இப்போ ஒரு விஷயத்துல பாரிசாலனுடைய பேச்சு ஒரு சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது அப்படின்னும் போது, அல்லது புரிதல் தவறாக இருக்குதுன்னே சொல்லி தோன்றினாலும் கூட, ஏப்பா இந்த பையனுடைய இன்டென்ஷன் என்னவா இருந்திருக்கும், நோக்கம் என்னவா இருந்திருக்கும்? நிச்சயமாக யாரையும் கொச்சைப்படுத்தணுன்ற நோக்கம் இருந்திருக்காது. நிச்சயமாக தப்பானவனை காப்பாற்றணுன்ற எண்ணம் இருந்திருக்காது. ஏன் தன்னுடைய நோக்கம் வந்து இதை ஒரு பாடமா எடுத்துக்கணும், யாரும் நம்மளை பிளாக்மெயில் பண்றதுக்கு வாய்ப்பை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத கன்வே பண்றதுதான் நோக்கம். அது கன்வே பண்ண விதத்துல தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுவது என்பது வேற, ஒருத்தனை ஒழிச்சு விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்துக்காக எடுத்துக்கிட்டு பாஞ்சிக்கிட்டு வந்து குறவலையை கூட்டமாக சேர்ந்து கடித்து குதறுவது என்பது வேறு. நாளைக்கே ஒரு நியாயமில்லாத அவதூறு நாம் தமிழர் மேல வைக்கப்படுது அப்படின்னா பாரிசாலன் ஆளா குரல் கொடுப்பாரு, அண்ணன் சீமான் அவர்கள் மேல வைக்கப்படுதுன்னா ஆளா குரல் கொடுப்பாரு. ஆனால் நாளைக்கு ஒரு வழக்கு அல்லது நாளைக்கு ஒரு இப்ப ஒண்ணும் இல்லை, இந்த அம்பேத்கர் விஷயத்துல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக நம்ம இன்னைக்கு காலைல ஊடகங்கள் மூலமா கேள்விப்படுறோம். இதே பாரிசாலன் மீது நாளைக்கு ஒரு கைதோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷம் தான் படுவாங்க அந்த சிலர். எந்த சிலர்? இந்த எல்ஜிபிடி இந்த மாதிரியான ஒரு அந்த திராவிட வாடையிலேயே இருந்து கொண்டு தமிழ் தேசியத்தை நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த சிலர் வந்து ஒளிஞ்சாண்டா, சிக்கனாண்டா அப்படின்னு சந்தோஷம் தான் படுவாங்க. இது ஒரு என்ன சொல்றது, ஒரு வேதனையான, தவிர்க்க முடியாத கசப்பான ஒரு உண்மையா தான் இது இருக்குது. ஆனா என்னன்னா, தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து அந்த அந்த முயற்சியில தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த விஷயத்திலயும் அப்படிதான் அது நடந்துட்டு இருக்குது. அது ஏதோ ஒரு காணொலியில பாரிசாலன் சொன்னதுதான், என்னை யாராலையும் வீழ்த்த முடியாது, நான் என்றாவது தமிழ் தேசியத்துக்கு எதிராக போனால் நானே வீழ்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் எல்லாருக்குமே பொருந்தும். நேர்மையாக நாம் கொண்ட கொள்கையில நம்முடைய இனத்துக்காக நிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அதுதான். நம்மளை யாராலையும் வீழ்த்த முடியாது. நம்ம என்னைக்கு வந்து நம்ம மனசாட்சிக்கு நம்முடைய கொள்கைக்கு விரோதமா போறோமோ அன்னைக்கு நாமளே வீழ்ந்துருவோம். இது பாரிசாலனுக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.